ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போறது பிக் பாஸ் புகழ் ஆரி அர்ஜுனன் மற்றும் பவித்ரா நடிப்பில் சுந்தர் பாண்டி இயக்கத்தில் வெளியாகியிருக்கும் கிரைம் த்ரில்லர் படம் ஃபோர்த் ஃப்ளோர் எப்படி இருக்குன்னு ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். மும்பையில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் ஆரிக்கு தன் எக்ஸ் காதலி அனு இருந்து திடீரென ஒரு ஃபோன் கால். நான் ஆபத்தில் இருக்கேன், நீ உடனே வா என்று அழைக்கிறாள். அதே நேரத்தில் சென்னையில் உள்ள ஒரு அபார்ட்மெண்ட்ல சில யூடியூபர்கள் ஹாரர் வீடியோ எடுக்க வர்றாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல தான் ஆரியும் கூடி வருகிறார், அதுவும் 4வது மாடியில். அதற்கு பிறகு என்ன? அங்க நடக்க ஆரம்பிக்குது சில அமானுஷ்ய சம்பவங்கள். ஆரிக்கு சில பேர் நண்பர்களாகிறார்கள். ஒரு நாள் ஒரு கும்பல் அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த சிலரை ஆரி கண் முன்னாலே கொலை செய்கிறது. ஆனா அதிர்ச்சி என்னன்னா, அந்த மனிதர்கள் எல்லாரும் ஏற்கனவே இறந்தவர்கள். அப்போ ஆரிக்கு மட்டும் ஏன் அவர்கள் தெரிந்தது? அனு எங்கே? அவர்களுடைய குழந்தை எங்கே? இந்த மிஸ்ட்ரி தான் மீதி கதை. நடிப்பு எப்படி? ஆரி துடிப்பான இளைஞனாக ரொம்ப நன்றாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கார். காதலியை இழந்த துக்கம், அடிக்கடி வரும் கெட்ட கனவுகள், உண்மையை தேடி அலைவது, இந்த எல்லா இமோஷனல் லேயர்களையும் நல்லா கேரி பண்ணியிருக்கார். ஆனா மற்றவர்களின் நடிப்பு ரொம்பவே செயற்கையாக தெரிகிறது. அதனால் இமோஷனல் சீன்ஸ் கனெக்ட் ஆகவே முடியல. ஒளிப்பதிவு குறைந்த பட்ஜெட்டை அப்படியே காட்டுகிறது. பின்னணி இசை, தரன் இசை கொஞ்சம் ரிலீஃப் தருது. திரைக்கதை நல்ல கிரைம் த்ரில்லர் ஐடியா இருந்தும் அதை எங்கேஜிங்கா சொல்ல முடியல. ஆரம்பத்தில் வரும் யூடியூபர் சீன்ஸ் ரொம்பவே போரிங். கான்செப்ட் நல்லா இருந்தது, மிஸ்ட்ரி எலிமெண்ட் இருந்தது, ஆனா எக்ஸிகியூஷன்ல பலவீனம். சுவாரஸ்யம் இல்லாத திரைக்கதை, வீக் சப்போர்ட்டிங் பெர்ஃபார்மன்சஸ் இதெல்லாம் படத்தை கீழே இழுத்து விட்டது. மொத்தத்தில் இந்த படத்திலேயே வரும் வசனம்தான் சரியான ரிவ்யூ போல இருக்கு. நம்பர் 4th ஃப்ளோர் பக்கம் போகக்கூடாது. இந்த படம் தியேட்டருக்கு போய் பார்க்க வேண்டிய அளவுக்கு இல்லை. ஓடிடில வந்தா ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணலாம்.